Welcome guys. Weekly review for swing trading. First gold, forex and BTC எல்லாமே பார்க்கலாம். See this week fundamental analysis உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும். ஃபண்டமெண்டலி மார்க்கெட் வீக்கெண்ட்ல இருக்கும்போது ப்ரீவியஸ் வீக் சாட்டர்டே சண்டே மார்க்கெட் வீக்கெண்ட்ல இருக்கும்போதே தெரிஞ்சு போச்சு இந்த ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் சம்திங் ஒரு டீல் வந்து ஓகே ஆகிருக்குன்னு. அந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய ஹியூஜ் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. எல்லாமே யாருன்னா டாலரை தவிர்த்து நீங்க பார்க்கக்கூடிய அந்த கோல்டு நாஸ்டாக் இயூ ஜியூ ஏயு என்யூ எல்லாமே கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கும். தென் வெனஸ்டே திஸ் வீக் வெனஸ்டே ப்ரீவியஸ் வீக் வெனஸ்டே தேர்ட் வீக் ஆஃப் த ஜூன் எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடந்திருக்கு. ஃபெடரல் ரிசர்வ் நம்ம ஊர்ல ஆர்பிஐ இருக்குல்ல சென்ட்ரல் பேங்க், அதே மாதிரி யூஎஸ்ல வந்து ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கவர்னர்னு சொல்லுவோம், அவங்க சேர் பர்சன் ஃபெட் சேர் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஃபெட் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபெட். அதுக்கு நியூவா நாமினேட் ஆயிருக்கக்கூடிய ஒருத்தர் கெவின் வாஷ். அவருக்கு இன்னும் 8 வருஷத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த பதவியில தான் இருப்பாரு. ப்ரீவியஸா அந்த ஜெரம் பவரோட டேர்ம் முடிஞ்சாச்சு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ஃபிளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்றது தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட பழைய இன்ஃபிளேஷன் டார்கெட்டான 2% வந்து வர வைக்கணும். இப்போ வந்து இன்ஃபிளேஷன் அபவ் 3.5 மேல இருக்குன்னு நினைக்கிறேன், சில ஞாபகம் இல்லை. ஸோ அந்த இன்ஃபிளேஷனை வந்து நம்ம குறைக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஏற்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் அவரோட டோன் ஹாக்கிஷா இருந்தது. ஹாக்கிஷ்னா ரேட் ஹைக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு வந்து ஒரு டோன் தெரிஞ்சாலே கோல்டு தான் கீழே விழ ஆரம்பிக்கும். இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னும் கீழே விழும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் என்னதான் கேப் அப்ல ஸ்டார்ட் ஆனாலும் இந்த வீக் இவர் சொன்னதுனால கேப் டவுன் ஆயிடுச்சு. தென் ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு ஹாலிடே தான். அப்போ நம்மளுக்கு கரெக்டா தெரிய வந்துச்சு இந்த ஈரானுக்கான டீல், ஈரான் யூஎஸ் டீல் வந்து சுவிட்சர்லாந்துல ஃப்ரைடே சைன் ஆகிற மாதிரி இருந்தது. சைன் ஆக போறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் பேட் நியூஸ் ஃபார் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட் இன்னும் இறங்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதோட நம்ம இந்த லெவல் வந்து ரொம்ப நாள் எடுத்துட்டு பார்த்துருந்தோம். அது ப்ரீவியஸ் வீக் இதுக்கு முன்னாடி வீக்கே வந்து கிராஸ் ஆயிடுச்சு. நான் அப்போ சரியா ரிவ்யூ பண்ண முடியல, என்னால் அந்த வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணல. பட் நம்ம டார்கெட் லாங் டேர்ம் டார்கெட் ரீச் ஆயாச்சு. இப்போ இதுவும் தென் ஒரு 3800 இந்த லெவல் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது 3890 ஃபர்ஸ்ட் அங்கே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னும் அப்படியே ஃபாலோ ஆகி பார்க்கலாம். அது நடுவில் எவ்வளோ ஃபண்டமெண்டல் நியூஸஸ் என்னென்னலாம் மாறுன்றது நம்மளுக்கு தெரியாது. ப்ரீவியஸ் வீக்கே பார்த்தீங்களா எவ்வளோ மாறி இருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேம்ல ப்ரீவியஸ் வீக் ஹை எடுத்தாச்சு, ப்ரீவியஸ் வீக் லோக்கு மார்க்கெட் போகணும். கம்மிங் வீக் உங்களுக்கு செல்லாக தான் இருக்க போகுது. ஸோ தைரியமாக நம்ம செல் சைட் பார்க்கலாம். தென் டே டைம் ஃப்ரேம்ல நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக பார்க்கும்போது மண்டேவோட ஹையை வெனஸ்டே வயலேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்குன்னு சொல்றேன். அந்த ஐஆர்எல் நம்ம அப்படியே டேரக்டா மண்டேவோ போய் ட்ரேட் எடுக்கலாமானா எடுக்கலாம். பட் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்றோம். ஸ்விங் ட்ரேடிங்னாலே நியூஸ் வரப்போகுது, எஃப்ஓஎம்சி நியூஸ் வரப்போகுது, சிபிஐ நியூஸ் வரப்போகுது, என்எஃப்பி நியூஸ் வரப்போகுதுன்னா தயவு செஞ்சு நீங்க உஷாரா இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய வியூ வந்து செல்லா இருந்தாலுமே மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாட்டி ஸ்வீப் கொடுத்துட்டு தான் திருப்பி ஃபாலோ ஆயிருக்கு. நம்ம இந்த ஃபேராலி கேப்ல எடுத்து வச்சிருந்தாலும் கம்பல்சரி நம்ம ஒன்று ஏதோ ஒரு சம்திங் ப்ராஃபிட்டோ இல்லை ஜீரோ ப்ராஃபிட்ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். பிஇலையோ லாஸ் வாங்காதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? ஸோ என்னோட என்ட்ரி இங்க அப்படின்னு சொல்றேன். மண்டே வந்து நான் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அங்க எமர்சன்ன்றதே கிரியேட் ஆகல. சரிங்களா? பாருங்க, டிஎஸ்ஆ மண்டே ஹைய வெனஸ்டே எடுத்திருக்கு. மேக்ஸிமம் இன்ட்ராடே ப்ரொஃபைல் படி வெனஸ்டே வீக்லி ரிவர்சல், வெனஸ்டே ஹை ஆஃப் த வீக் எல்லாமே இந்த எஃப்எம்சிஸ் வரும்போது பயங்கரமா ஃபார்ம் ஆகும். அண்ட் கீ லெவல் ஃபேராலி கேப் இருக்கு டே டைம் ஃப்ரேம்ல. கரெக்டா மார்க்கெட்டிங் அந்த நியூஸ் முடிஞ்சிட்டோம். நமக்கு வந்து அது மிட் நைட் 11:30 to 12:30 மணி வரும் நம்ம நியூஸ் முடிஞ்சு மறுநாள் நம்ம ஒன்று என்டர் ஆகலாம். 4 hourல பாருங்க, 4 hourல பாத்தீங்கன்னா ஓபி மார்க்கெட் ஆப் ஆயிருக்கும். நீங்க தாராளமா இந்த ஓபியில் என்ட்ரி வச்சுக்கலாம். எஃப்இஜி தாண்டி ஓபிக்கு போயிடுச்சுன்னு சொல்ல வரேன். இதே 1 hour போனீங்கன்னா இந்த பெரிய ஃபேராலி கேப்புக்கு சிஇ கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம 4 hours வச்சு பார்ப்போம் எவ்வளோ ஆறாவது வருது. ஸ்டில் அது நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் வீக்லி டார்கெட் இருக்கு. நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து வீக்கெண்ட் ஹோல்டிங் அலோடு கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ பிடிச்சிருப்போன்றதை பார்ப்போம் கைஸ். இதுதான் நம்ம எஸ்எல் ஸ்ட்ரிக்ட் எஸ்எல். பிகாஸ் இப்போ தான் இங்கே வந்து மேனுஃபேக்ட் பண்ணி முடிச்சிருக்கான். அதனால அதை தாண்டி போனால் நம்மளுக்கு ஃபெயிலியர் தான் ஆகும் போகுது. என்னோட டார்கெட் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவல் லோ. எனக்கு அதான் நிறைய ஈக்குவல் லோஸாக இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவல் லோ அவ்வளோதான், 3RR. அதுக்கு மேலே டைரெக்டாக இங்கே ஒன்று, அப்புறம் இந்த டோட்டல் வீக் ஒன்று. ஓகே, இங்கே வரணும்னா அது மார்க்கெட் சம்திங் 6RR கிட்ட வரணும். அவன் ஃபாலோ ஆனது வந்து 4.3. பட் நமக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டு டார்கெட், ஸ்ட்ரக்சரல் டார்கெட்னா இந்த ஈக்குவல் லோஸ். ஓகே, இந்த என்ட்ரி நம்மளுக்கு கிளியரா இருக்கு. 3R 1 டேல ரீச் ஆயிடுச்சு. இது டே டைம் ஃப்ரேம் டோட்டல் சூப். இங்க ரெண்டுமே இருக்கு, டே ஐஆர்எல் அண்ட் டிஎஸ். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன்,
டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, திருப்பி மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன். இது நீங்க பார்த்துருக்கலாம். 1 ஹவர்ல போறீங்க அப்படின்னா நல்லா கிளியராகவே தெரியும் ஈக்குவல் இருக்கிறது. சி ஃபர்ஸ்ட் கேண்டிலும் தேர்ட் கேண்டிலும் கனெக்ட் பண்ணீங்கன்னா சி வரும் உங்களுக்கு. ஸோ திட்டத்திட்ட சியும் 4 ஹவர் கேண்டிலோடைய ஓவியம் ஒரே என்ட்ரியாக தான் இருக்கு கைஸ். ஸோ நீங்கள் ஈஸியாக என்ட்ரி எடுத்துக்கலாம். அங்கே மிஸ் பண்ணிட்டோம்னா சம்டைம்ஸ் என்ன நடக்கும், திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கும் மார்க்கெட். சரிங்களா, அந்த ரீஎன்ட்ரி இங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் 4 ஹவரில் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். இது வந்து 4 ஹவர் ஓபி. தென் 1 ஹவரில் ரீஎன்ட்ரி தேடலாம். நம்ம எங்கேயாச்சும் இங்கே மிஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணலான்னு. சரி, ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரி ஆகணும்னா அங்கே ஐஎஃப்இஜி இருந்தால் என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதுதான் ரீஎன்ட்ரியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். எப்படி ப்ரோ எடுத்துருக்கலாம் மீன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் க்ளோஸ் வச்சாச்சா? ஐ மீன் இந்த பை ஃபேர் வேல்யூ கேப் கேண்டில் இருக்குல்ல, இது ப்ரீமியம்ல இருக்கு. நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் செல்லில் இருக்கு. ஸோ இந்த பை ஃபேர் வேல்யூ கேப் உள்ளார செல் கலர் ஃபேர் வேல்யூ கேப் கேண்டில் பாடி க்ளோஸை வச்சாச்சு, இன்வாலிடேட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணணும், இந்த கேண்டிலை தாண்டி இந்த மாதிரி பாடி க்ளோஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு உடனே அப்படியே அக்ரெசிவா மாதிரி கேண்டில் ஓப்பன்ல என்ட்ரி எடுக்கலாம், இல்லை அதை போய் திருப்பி தொடும்போது எடுக்கலாம். பட் நமக்கு இங்க வந்து எக்ஸிகியூஷன்ஸ் லிக்விடிட்டி எல்லாமே கரெக்டா தெரியுது. மீன்ஸ் நம்ம இங்க பாடி க்ளோஸ் வச்சோம், இந்த கேண்டிலே எடுத்துக்கலாம். இது ஃபுல்லா க்ளோஸ் வைக்க முடியறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கலான்றேன். ஆனா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியணும் மார்க்கெட்டோட டைரக்ஷன். இங்க நம்மளுக்கு டே டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப் பிளஸ் டே டைம் ஃப்ரேம் டர்ட்டில் சூப்ல இருந்து மார்க்கெட்டோட அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு எஃப்ஓஎம்சில கிரியேட் ஆன ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. தென் 4 ஹவர் ஓபியும் பார்த்துட்டோம். இங்கேயும் வந்து லிக்விடிட்டி எதுவும் பெண்டிங் கிடையாது. கரெக்டாக அந்த மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு தான் டவுன் ஆகுது. இவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கே இருக்கு. பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சாதான் இவ்வளோ பார்க்கணுமான்னு தோணும். நான் என்ன சொல்றேன், ஆல்ரெடி அது எல்லாமே அங்கே ப்ரெசென்ட்டாக தான் இருக்கு. நீங்க ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். தென் எஸ்எல் அரௌண்ட் இது வந்து ஒரு 3.8 ஹவர் என்ட்ரி இப்படி எடுத்துருக்கலாம். நம்ம ரீ என்ட்ரி எடுக்க தரணும் அந்த ஐஎஃப்இஜில இருந்து. டைம் பாருங்க 4 AM வருது. உங்களுக்கு ரீச் ஆகிற டைம் 23. ஓகே தான். 3.8 ஆர் ஏஎம்டி, சூப்பர் ஏஎம்டி. இவ்வளோதான் கைஸ் கோல்டன் என்ட்ரி இந்த வீக். நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் என்ட்ரி. தென் கோயிங் டு டிஎக்ஸ்ஒய். டிஎக்ஸ்ஒய் பார்த்து நம்ம பிஇஜி பார்ப்போம். டிஎக்ஸ்ஒய் நம்மளோட ரொம்ப நாள் லாங் டார்கெட் ஆன வீக்லி டைம் ஃப்ரேம்ல ரீச் பண்ணியிருக்கோம். இந்த விக்கு பெருசா இருக்கும் பாடி லைனிங்னு சொல்லியிருப்பல, அது வந்து ஃபர்ஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே இங்கே போயிட்டு ரீச் ஆகலான்னு பார்ப்போம். இந்த 100 அப்படின்ற லெவல் வந்து ரீச் ஆயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு 100 வந்துருக்கு. மார்க்கெட் ரெடியாக 99, 98, 97 இருந்துட்டு 100 வந்துருக்கு. இதுவும் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ப்ரீவியஸ் வீக் லோ அவங்க ஃபேரலி கேப் இருக்கும். கண்டினியூஷன், ரொம்ப நாளா கண்டினியூஷன். இங்கேருந்தே பாருங்க, ஸ்வீப் அடிச்சா போகலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரியேட் ஆச்சு, ஃபேரலி கேப் வந்தது, வந்தா கிளம்பியாச்சு. திருப்பி இங்கே வந்தது கிளம்பிடுச்சு. ஏன்னா இங்கே லிக்விடிட்டி கலெக்ட் ஆகணும்ல, அது வரைக்கும் போயிட்டே இருக்கு. அப்போ நியர்லி இது எத்தனை வரும், மே 11ல இருந்து ஜூன் 11 வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன். ஈஸியா நம்மளுக்கு ஒரு மாசம் 1, 2, 3, 4, 5, 6 வீக்ஸ் கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு மார்க்கெட் மேல தான் போகுதுன்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் வீக் லோ ஆர் வீக்லி ஐஆர்எல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தென் டே டைம் ஃப்ரேம். இங்க பை இருக்கா செட்டப், அங்கே அப்படியே செல் செட்டப்பா இருக்கும். பாருங்க மண்டே வெரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. அப்படியே நேரம் போயிட்டு யூரோ யூஎஸ்டி பார்ப்போம். நியூஸ்ல நம்மளுக்கு என்ட்ரி வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது, அதை நம்ம எக்ஸிட் தான் இருப்போம், ஹோல்ட் பண்ற போது கிடையாது. அதை தவிர்த்து என்ட்ரி தான் பார்ப்போம். இங்க பாருங்க, இவரை தான் வந்து நம்ம ரொம்ப நாளா டார்கெட் பண்ணியிருந்தோம். இது ஓகே, பட் இதுதான் நம்மளோட மெயின் டார்கெட். நான் சொல்ல போனா இது வரையும் வரணும். சரிங்களா, ஏன்னா 1, 2, 3 ஸ்ட்ராங்கா மார்க்கெட் அங்கே ஈக்குவல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் சொல்றேன், இது உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். இன்ட்ராடே இது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது தெரியணும் இது டார்கெட்ஸ்னு. பட் ஓவராலா இது வரட்டும். இங்கேயும் பாருங்க, ப்ரீவியஸ் வீக் ஐஏ மார்க்கெட் எடுக்குது. மேக்ஸிமம் அதை எடுத்தது எஃப்ஓஎம்சியா தான் இருக்கும். எஃப்ஓஎம்சில தான் எடுத்திருக்கோம். வீக்லி பிஎஸ்எல் ஆர் ப்ரீவியஸ் வீக் ஐன்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் வீக் ஐ தென் டே டைம் ஃப்ரேம் ஈக்குவல் தெரியுதா?
இங்க ஃபுல்லா எப்படி இருக்கு, ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி. தென் இங்க மார்க்கெட் பிஎஸ்எல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் வருது. ஸோ நோ ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து பிஎஸ்எல் ஸ்பெண்டிங் கிடையாது. எஸ்எஸ்எல் டார்கெட்டுக்கு மார்க்கெட் ஈஸியாக போய் ரீச் ஆகிடும். மண்டேலேருந்து நம்ம என்ட்ரி பார்க்கலாமா? பார்க்கலாம். 5000 தான் இருக்கும், ஓபியில் தான் இருக்கும். மண்டேலேருந்து நம்ம அந்த 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து ஈஸியாக என்ட்ரி ட்ரை பண்ணுவோம்ல, சிஆர்டிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஐசிடி அது மாதிரியே பார்க்க ஆரம்பிக்கலாம். 1 hour எம்எஸ்எஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்துக்கோங்க ஃபுல்லாக ஈக்குவல் லோ. ஸோ கீழே வரப்போகுது நம்மளுக்கு ஷோர். பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் மார்க்கெட்டோட ஓப்பனிங்ல, அது ஏன் எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் நியூ டீல் சைன் ஆக போகுதுன்றதுக்காக மார்க்கெட் ரொம்ப சந்தோஷப்பட்டது. அதனால கிரியேட் ஆன டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே எம்எஸ்எஸ் வேணுமே, அப்போ இது லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இப்போ இந்த 2 லோவையும் இங்கே உடச்சி எம்எஸ்எஸ் வச்சுட்டு நல்லா கீழே வந்துட்டானா, அகைன் மேலே போகும்போது இந்த ஃபெராலி கேப் எடுக்கலாம். இருக்கும் 4 hours ஒரு பெரிய ஃபெராலி கேப் கிரியேட் ஆயிருக்கும். இருக்கு 4 hour ஓவி இருக்கு, 4 hour ஃபெராலி கேப் இருக்கு. டன். நம்ம என்ட்ரி இந்த இடத்துல வரும் கைஸ். ரிஸ்கி என்ட்ரி தான். எஃப்எம்ஸ் என்ன பண்ணிருக்கு, டைரக்டா ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி ஹோல்ட் பண்றது? சிம்பிள். இதுதான் நம்மளோட எஸ்எல்ஆ இருக்க போகுது ஸ்ட்ரக்சரை. சரிங்களா? ஒன்று எஃப்ஓஎம்சிக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் போதும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிட் ஆயிருப்போம். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரேடே வந்து எடுக்க வேணாம், எஃப்ஓஎம்சிக்கு அப்புறம் எடுக்கலாம்னு இருந்திருப்போம். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ரிஸ்கி ட்ரேட் தான். எஃப்ஓஎம்சிக்கு முன்னாடியே மார்க்கெட் கரெக்டாக ஆர்டர் ஃப்ளோ அந்த ஃபெராலி கேப்ஸ்லாம் தொட்டுட்டு தான் ஃபாலோ ஆயிருக்கு. பட் ஹோல்ட் பண்றது ஒரு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா இப்போ கோல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீப் அடிச்சுட்டு இறங்கியிருக்கு. ஆனால் எதுலையுமே வந்து எஃப்ஓஎம்சி ஸ்வீப் பண்ணல, அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். முன்னாடியே தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது முன்னாடியே அடிச்சிருப்பான். எஃப்ஓஎம்சி வந்து டைரக்டா செல் தான் கொடுத்துருப்பான். ஸோ இதை வந்து ஹோல்ட் பண்றதும் ஹோல்ட் பண்ணாதான் நம்ம கையில தான் இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் டிபி இங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டு வந்தோமே, போயிட்டு ஆகல இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். ரீஎன்ட்ரிஸ், லாட் ஆஃப் ரீஎன்ட்ரிஸ் ஹேப்பன் ஆயிருக்கு. நான் இந்த ஐஎஃப்இஜியும் ரீஎன்ட்ரி தான். இங்க பாடி க்ளோஸ் வச்ச உடனே திருப்பி நம்ம இங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். தென் இதுவும் ரீஎன்ட்ரி தான். ஏன்னா அது வந்து நியூயார்க் செஷன்ல ஹேப்பன் ஆயிருக்கும் 8 AM. சரிங்களா? பார்ப்போம் எவ்வளோ வாரம் நம்ம மேக் பண்ண முடியும். நன்றி. வருதா? 5 AM டியூஸ்டே. அரௌண்ட் அவர் ஃபர்ஸ்ட் டிபி எஃப்ஓஎம்சி கேண்டிலே கொடுத்து முடிச்சிருக்கு. வருது 7.5 RR, பயங்கர அதிகம். என்ன கோல்டு மாதிரி திருப்பி ஃபுல்லா ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஃபாலோ ஆகல, அதனால ரீஎன்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே தான் கைஸ். ரொம்ப பெரிய என்ட்ரி கைஸ். 13 RRலாம் ரொம்ப பெருசு. தாராளமா ஒரு மாசத்துக்கே போகுது. ஸோ இங்க எங்க நீங்க பார்சல்ஸ் வச்சிருக்கலாம்னா இந்த ஒரு பார்சல்ஸ் ஓகே. தென் நான் அந்த வீக் ஒன்று மார்க் பண்ணிட்டு வந்திருப்போம் பாருங்க, அதாவது வீக்லியில ஒன்னொன்னா டார்கெட் பண்ணணும்னு இருப்பேன்ல, அதன் பண்ணினா உங்களுக்கு இங்க ஒரு என்ட்ரி. இது எக்ஸிட். இது ஒரு பார்ஷியல், இது ஒரு பார்ஷியல். அப்படிதான் போகணும், நீங்க லைனா தான் போகணும். சரிங்களா? வந்திருக்கு சூப்பர் என்ட்ரி. இங்க வரைக்கும் பார்த்தாலுமே 11 RR கைஸ். இதுவே போதும் கைஸ், நிஜமா 7.5 RRலாம் தாராளமா போதும். அப்படியே நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாம் 7.5 ஆர் 11 ஆர். பட் 100% ரிஸ்கி என்ட்ரி. எடுக்கிறது கொஞ்சம் எடுக்கிறது ஈஸி, அதை ஹோல்ட் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டம். ஹோல்ட் பண்ணிருக்கணும் தைரியமா, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. நான் ஏதாவது அங்கே விட்டுருந்தீங்கன்னா ரீஎன்ட்ரியும் ஒன்று காமிச்சேன். இந்த பிளேஸ்ல ரீஎன்ட்ரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? எஸ்எல் இங்கே வைப்போம். இந்த ரீஎன்ட்ரி நல்லா தான் இருக்கும். 15.7 RR. குட்டியா இருக்கு எஸ்எல், அதனால தான் இவ்வளவு பெருசா காமிக்குது உங்களுக்கு. எஃப்ஓஎம்சில மூவ் ரொம்ப பெரிய மூவ். சரிங்களா? இந்த மாதிரிலாம் எல்லா நேரமெல்லாம் கிடைக்காது. சாரி, 14.7. இது 9, 14 இதெல்லாம் சிம்பிளா வச்சுக்கலாம்.
9R. இது எஃப்ஓஎம்சிக்கு முன்னாடி கிடைக்கிற நியூயார்க் செஷனோடைய ரீஎன்ட்ரி. திஸ் இஸ் எஃப்ஓஎம்சி மூவ். எப்படி செல் ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபிளேஷன் ஏறி போச்சு, அவன் ரேட் கட்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. முன்னாடில இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தாங்க ரேட் கட் கிடையாது, பட் டோன் வந்து ஆக்கிஷா இருக்கும்ன்ற மாதிரி. ஸோ இது எக்ஸ்பெக்டட். சரிங்களா? சேம் டைம் ஜிபிபி யூஎஸ்டி போக போகிறோம். வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. யூரோ ரொம்ப நாளாக நம்மளுக்கு இந்த லோ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ சூப்பரான ஐடியா. ப்ரீவியஸ் வீக் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணோடனே பிஎஸ்எல் டு எஸ்எஸ்எல் நமக்கு தோணணும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீக் ஹை எடுத்தாச்சு, அப்போ ப்ரீவியஸ் வீக் லோ போனோம். இது ஈக்குவல் லோ, ரொம்ப நாளாக இருக்கிற ஈக்குவல் லோஸ், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து வீக்லி எஸ்எஸ்எல் அந்த டார்கெட் வச்சுக்கோங்க. தென் டே டைம் ஃப்ரேம். இங்கே மார்க்கெட் கரெக்டாக ஒரு ஃபெராலி கேப்ல டேப் ஆகிட்டு அங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி ஈக்குவலாக அந்த லிக்விடிட்டிஸ் எல்லாமே ஸ்வீப் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கான். இங்கே நம்மளுக்கு சிஆர்டி மண்டேவே பார்த்தீங்களா? மண்டே சிஆர்டி டிஎஸ். ஸோ நம்ம என்ட்ரி மறுநாள் டியூஸ்டே. வேற செம்ம லிக்விடிட்டி. டியூஸ்டே உள்ள போகிறோம் 1 ஹவர்ல. டிஎஸ்ஏ மார்க் பண்ணிட்டு வந்துடலாமா? டிஎஸும் ப்ரீவியஸ் வீக் ஐயோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கைஸ் இருக்கு. ஸோ நான் மார்க் பண்ணல, இப்படியே 1 ஹவர் போகிறோம். நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர். எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தான் உள்ள போயிட்டு மார்க்கெட் ரீச் பண்ணது ஃபெராலி கேப்பை. ஸோ இந்த இடத்துல அது ஒரு ஃபெராலி கேப் இருக்கா, அது ஒரு ஓபி இருக்கா, லைட்டு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறங்க, அழகாக இது ஈஸியாக இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிடுங்க. உள்ள போயிட்டு இவ்வளோ தூரம் ஃபெராலி கேப் சம்டைம்ஸ் தொடாதீங்க, தொடாமல் போயிடுச்சு. ஓபியில் உங்களுக்கு டேப் ஆயிருக்கு. சரிங்களா? இதுதான் நான் சொல்றது. எப்பவுமே விச் கம் ஃபர்ஸ்டோ அந்த பீடியரை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு. வந்திருக்கலாம், தாராளமாக வந்திருக்கலாம். நானும் எக்ஸெப்ட் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல. இந்த ஐ எடுத்துருக்கலாமே, ஸ்வீப் பண்ணிருக்கலாமே, அது வந்து தொடலை. நீங்கள் அங்கே ஓபி சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லையா, இந்த ஐஎஃப்இ சூஸ் பண்ணிட்டு போகலாம். சம்டைம்ஸ் ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தால் 4 ஹவர்ஸ் போய் பார்த்துக்கோங்க, ஒரே பீடியரேவாக கிடைச்சிரும். பாருங்க, அங்கே வந்து ஐஎஃப்இஜி தான் கிடைக்குது. ஓகே, பெட்டர். 1 ஹவர்ல ஓபியோ இல்லை ஐஎஃப்இஜோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். சரிங்களா? அங்கேருந்து திருப்பி ரீஎன்ட்ரியும் கிடைக்குது இந்த ஃபெராலி கேப்ல. இது ஒரு பிப்புக்குள்ளார இருந்தால் உங்களுக்கு என்ட்ரி தான். 3 பாயிண்ட் தாங்க, 10 பாயிண்ட். ஒரு பிப்னா 10 பாயிண்ட். நான் எப்பவுமே ஒரு பிப்பு இறக்கி தான் செல்லுக்கு போடுவேன், ஒரு பிப்பு எதான் மேலே பைக் போட்டுப்பேன். இது திருப்பி ரீஎன்ட்ரி. ரீஎன்ட்ரி ஏரியா சூப்பராக இருந்திருக்கும். இந்த என்ட்ரி தாராளமாக எடுக்கலாம். எஃப்எம்சிக்கு முன்னாடி இந்த நைட்டில் கொடுத்துருங்க, அவன் பிஎம் இருப்பான்னு தெரியாது. ஓகே, என்னோட என்ட்ரி நான் இந்த இடத்துல மொபைல் வச்சுப்பேன். ஐஎஃப்இஜி ஓபி எல்லாமே இருக்கு, சூப்பரான என்ட்ரிஸ் இதெல்லாம். வந்து ரீச் ஆகுது 11 AM. அரௌண்ட் எவ்வளோ தூரம் கைஸ்? ஃபர்ஸ்ட் டிபி 6.6 எஃப்எம்ஸ் ரேட்டு. செகண்ட் டிபி கீழே போய் நிறுத்திட்டான். ஸோ பாடி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிபிட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிபி எவ்வளோ? 6.6. செகண்ட் டிபி தெரியல. ஃபினாமினல் வீக். என்னென்னமோ ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். என்ன கேட்டால் ஜியோ விட்டுட்டு ஜியோ எடுத்துருக்கலாம். ரொம்ப கிளியரா இருக்கு. அழகா மார்க்கெட் டிஎஸ் கொடுத்து செம்மையா போயிருக்கு. ஆக்சுவலா ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் அனலைஸ் பண்ணி நிற்பீங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கே தெரியும் எதை எடுக்கலாம் எதை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அவங்க கம்பாரிசன் பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுக்க போறோம். நான் யாருமே இயூ மட்டும் பண்ணுங்க ஜியூ மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை. இயூ ஜியூ ரெண்டுமே சேர்த்து பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 2 பேரும் ஒரு பேர் தான் அப்படின்னாக்க வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 வேற வேற பேரே கிடையாது. நீங்க கோல்டு கையில வச்சுக்கோங்க, இஜியூ கையில வச்சுக்கோங்கன்னா அப்ப 2 பேர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பேர் கோல்டு, இஜியூ 2 சேர்த்து 1. ஈஸியா இருந்திருக்கும் கைஸ். இயோட ஜியூ இது எடுத்துருந்தீங்கன்னா மறந்துட்டேன். இப்போ எஃப்எம்சில இதெல்லாம் தோணும் என்ன, இவ்வளோ பெரிய கேண்டீன் வந்திருக்குன்னு.
ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா எஃப்ஓஎம்சி எஃப்ஓஎம்சி ஆண்டியும் ஒரு ஆர்டர் ஃப்ளோ. ஓகே ஓகே, அதை விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி இங்கே ரீஎன்ட்ரி ஆகிக்கலாம். தட்ஸ் இட், இவ்வளோதான். சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு மார்க்கெட். ஆஸ்திரேலியா பார்க்கலாம். ஆஸ்திரேலியா தான் நம்ம பெண்டிங் இருக்கு, நான் இது வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். வந்து மந்த்லி டார்கெட், மந்த்லியில் ப்ரீவியஸ் வீக் நான் போட்டிருப்பேன் இதை இங்கே வரைக்கும் வரணும்னு. இஜியில் மந்த்லி டார்கெட்ஸ் இருக்கு. வரேன் ரீச்டு நான் இங்கே எதிர்பார்க்குறேன். இயூ எடுத்துக்கோங்க. ரீச் ஆயிட்டானா? லிஸ்ட்ல இருக்கு. ஏன்னா இயூல இருக்கு கைஸ், பெண்டிங் இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? இயூலாம் வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. ஜியும் ஆஸ் வெல் ஆஸ் இந்த லோ. ஆனால் ஃபண்டமெண்டல் பொறுத்து மாறும் ப்ரோ. நீங்க சொன்னீங்க போவே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கக்கூடாது. மார்க்கெட்ஸ் எப்படி வேணாலும் மாறிட்டே தான் இருக்கும். ஓகே, இவரு எடுத்துக்கலாம். என்யூ மந்த்லி டார்கெட் இன்னும் ஹிட் ஆகல, இதுவும் ஹிட் ஆகல. இங்க வரைக்கும் வரணும் மந்த்லி டார்கெட்ல ஏயு போல. ஏப்ரல் மாதம், இது ஏப்ரல் மாதம் சூப்பர். வீக்லி டார்கெட் இவரும் ப்ரீவியஸ் வீக் போய் டேப் பண்ணியிருக்காரா? இதெல்லாம் எடுத்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்தது. ப்ரீவியஸ் வீக் ஐ, ப்ரீவியஸ் வீக் ஐ மார்க்கெட் டேப் பண்ணிட்டு இந்த வீக் ஆல்ரெடி டேப். ஓகே, அப்போ இதான் லோ. இந்த லோ தான் நம்ம டார்கெட் பண்ணணும். நைஸ். ஒரே நிமிஷம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேம்ல பிஎஸ்எல்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஃபேர் அலிகப் இருக்கு. இது வந்து கீழே வருது, வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு சூப்பராக கண்ட்ரி நீங்கள் 4 ஹவர்ஸ்ல இருந்து கூட பொசிஷன் எடுத்துட்டு இப்போ இவ்வளோ தூரம் லாங் டார்கெட் சொல்கிறேன், இது ஹோல்ட் பண்ணலாம். இதுதான் பொசிஷனல் ட்ரேடிங். இப்போ நான் இந்த வீக் வரும்போதே சொல்லியிருப்பேன், இதோட ஐ எடுத்துருக்கு, இதோட லோ வந்து தான் ஆகணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எங்கன்னா கரெக்டான என்ட்ரிஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் ஒரு என்ட்ரி பார்த்துருப்போம். இந்தியா இல்லை எந்த வீக்னு சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. 4 ஹவர்ஸ்ல சூப்பர் என்ட்ரி ஒன்று கொடுத்துருந்தது மார்க்கெட். சாரி, அந்த வீக்ல இல்லை, இங்கே. ஆமா, இந்த சிஆர்டி எடுத்துட்டு, இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த என்ட்ரி நான் போட்டிருப்பேன். ஃபெயிலியர், ஓகேங்களா? பை ஃபேரலியா ஃபெயிலியர். திருப்பி வந்து டேப் வேற பண்ணிட்டு போனா, அது 5 AM தான், நீங்க ஈஸியா எடுக்கலாம். இன்னும் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி பொசிஷனல் ட்ரேடிங் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபுல்லா இது வரைக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி மைண்ட் செட் வேணும். பார்த்துடலாம். இது ஃபர்ஸ்ட், தென் டே டைம் ஃப்ரேம் சிஆர்டி தான் இருக்கும். மண்டே பரவாயில்ல, எஃப்ஓஎம்சி திருப்பி வேலிடேட் பண்ணீங்க, வேலிடேட் பண்ணல. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ப்ரீமியம் வந்துடும் கைஸ். இல்லைனா கூட வந்துச்சு, ப்ரீமியம் வந்துருச்சு. அப்படி இல்லைனா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, பேராலிக் தானே, ப்ரீவியஸ் வீக் ஐ தானே, ஸோ கன்ஃபார்மாக ஃபாலோ ஆகாம போகிறான். ஓகே, இது ஒன்றும் போயிட்டு நியர்லி சிஆர்டி தான் இது நீங்கள் எடுத்தது. நம்ம அன்னைக்கே என்ட்ரிக்கு தான் போய் பார்ப்போம். ஐஆர்எல் என்ட்ரி பார்ப்போம்ல, அன்னைக்கே என்ட்ரி தான் பார்த்துட்டு அது இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டேக்கு வந்து என்ட்ரி போய் பார்க்கலாம். எல்லா கேண்டீனுமே பொதுவாக அந்த மாதிரி இருக்கு, பார்த்துருப்பீங்க. இயூ ஜியூ ஏஎன்யூல அது கேப் அப் வித் நியூஸ் ஆஃப் சுவிட்சர்லாந்து டீலு. எம்எஸ்எஸ் வேணும். இங்கே லோ கிரியேட் ஆயிருக்கு, மார்க்கெட் அதை எடுத்துருக்கு, ஸ்வீப் பண்ணியிருக்கு. பிஎஸ்எஸ் கரெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஆஹா, கொஞ்சம் கஷ்டம். கலெக்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே, கலெக்ட் ஆயிருக்கு. இதுல என்ட்ரி வந்து ஓபி கைஸ், என்னால் ஷோராக சொல்ல முடியாது இந்த ஐஎஃப் இதெல்லாம் உள்ளோன்னு தொடாதுன்னு. ஈஸியாக இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நம்மளுக்கு என்ட்ரி தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் எது வருதோ அதை எடுத்துக்கோங்க. 6 AM தான். நியூயார்க் பேரு, சாரி ஏஷியன் பேரு, பட் நியூயார்க்லேயே என்ட்ரி கொடுக்குது. தாராளமாக ஷார்ட் பொசிஷன் அடிக்கலாம். ஸ்ட்ரக்சரை எஸ்எல் வச்சுட்டு உட்காருங்க. எஃப்ஓஎம்சி வரும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இந்த பேர் எடுக்கணும்னு நான் சொல்ல, சரியா? நம்ம இயூ ஜியூ ஏயு எல்லாமே பார்க்குறோம். ப்ராபபிலிட்டியா யார் இருந்தா சூப்பரா ஜியூ தான் இருந்தது. ஸோ அப்போ நீங்க ஜியூ தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும். இல்ல ப்ரோ, எஃப்ஓஎம்சி எடுக்கவே இல்லை ப்ரோ,
ஓகே மறுநாள் கோல்டு 3RR அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும் போதும்னு சொல்லிட்டு. கைஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிபி 2.7 வருது. தென் இது லாஸ்ட் டிபி மார்க்கெட் அங்கே வந்து ரீச் ஆகலை. அப்போ நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அரௌண்ட் உங்களுக்கு 4 hours கிடைக்குதுல, ஒரு 3 hours பார்சல் புக் பண்ணி நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகே ப்ராபபிலிட்டி பாருங்க எந்த பேர் நல்லா இருக்கும்னு பாருங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் கோல்டு, நெக்ஸ்ட் இயூ ஆர் ஜியூ. இதுல வந்து ஜியூ நிறைய மொமெண்டம், வியூ நிறைய மொமெண்டம் கூட சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல, ரெண்டுத்துல எதனா ஒண்ணு. எது எவ்வளவு மொமெண்டம் எப்போ தொடர்ன்றதா நமக்கு தெரியாது. ரெண்டுமே சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிக்கோங்க யார் பெட்டரா இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த இயூக்கும் ஜியூக்கும் காமிச்சிருப்பேன். ஜியூ சூப்பரான டோட்டல் சூப், அப்போ நீங்க அதை எடுத்துக்கலாம். இயூ போகணும்னு அவசியம் இல்லை. இங்க ப்ரீவியஸ் வீக் ஐ இது ப்ரீவியஸ் வீக் லோன்றது ரொம்ப குட்டி டார்கெட்டா இருக்கும் போல. நம்ம இந்த வீக்ல போயிட்டு எதனா டே டார்கெட் எடுத்து வச்சுப்போம். ப்ரீவியஸ் வீக் லோ, ப்ரீவியஸ் வீக் ஐ, தென் டே டைம் ஃப்ரேம், சிஆர்டி. வச்சுக்கோங்க. அவன் பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப, அதுவுமே வந்து ரீச் ஆகல. 1 hour டேரக்டா 1 hour. இப்போ அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எது நல்லா இருக்கு? ஏஐயோ கம்பேர் பண்ணும்போது என்யூ நல்லா இருக்குல்ல, ரொம்ப கிளாரிட்டியா இருக்குல்ல. இப்போ இயும் ஜியும் பண்ணும்போது எப்படி ஜியூல நம்மளுக்கு சிஆர்டி இருந்தது அந்த மாதிரி இருக்கு. நல்லா பாருங்க. பிஎஸ்எல் கலெக்டடு, எஸ்எஸ்எலுக்கு மார்க்கெட் வரணும், பிரீமியம்ல இருக்கக்கூடிய ஃபெராலி கேப்பும் மார்க்கெட் வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? எம்எஸ்எஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு. என்ட்ரி ஐஎஃப்இஜி 4 hours போனீங்கன்னா மேபி எதனா இருக்கான்னு பார்க்கலாம். 4 hours ஒரு எஃப்இஜி இருக்கு, ஐஎஃப்இஜி இருக்கு. ஓகே ரைட் ஹேண்ட் ஐஎஃப்இஜி பெட்டர், ஈஸியா ரீச் ஆயிடுது. உங்களுக்கு எம்எஸ்எஸ் இருக்கு, ஏஎம்டி பேட்டர்ன், அவ்வளவுதான் கைஸ். இதுல இருந்தா கைஸ் ஏ பிளஸ் செட்டப். எனக்கு எப்பவுமே எஃப்ஓஎம்சி வீக் வந்து ட்ரேட் பண்ண ரொம்ப பிடிக்கும். மொக்கையா மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி நியூஸ்ல தெரிஞ்சுட்டா வேஸ்ட். இது புது ஃபெட் சேர் வந்திருக்காரு, தெரியும் மார்க்கெட் வந்து இன்ஃபிளேஷன் ஏறி கண்ட்ரோல் தான் பண்ண போறாங்கன்னு. ஆனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் சொல்லிட்டு, அது சூப்பரா இருந்ததுன்ற. ரீஎன்ட்ரி பாருங்களேன், இந்த இடத்துல நீங்க எஃப்இஜில எடுத்துக்கலாம் திருப்பி. இப்போ தெரியுதா? ரீஎன்ட்ரி சூப்பரா இருக்கு. நான் அந்த ஃபண்டிங் டிப்ஸ் வந்து பிரைம் ட்ரை பண்ண போறேன். ஒரு ஃப்ளெக்ஸ் பிளான் இப்போ விட்டுருக்கானுங்க 12% ஆர்டர் வச்சு. ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் பிளானை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இதில் வந்து எனக்கு தேர்ட் பே ஓட்டு ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி ஆப்ஷன் சொல்லிட்டானா. ஒரு அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கிறது 2 தான். ஒரு அக்கௌண்ட் ரிஜெக்ட் பண்ணியாச்சு வேறான்னு சொல்லிட்டு. பிரைம் வந்து ஃபர்ஸ்ட் புரியல, ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இதுன்ற மாதிரி இருக்கு. அந்த கம்பேக் ரூல்ல எனக்கு சரியா புரியல. அப்புறம் இந்த கஜபதி ஒருத்தர் கூட வீடியோ போட்டதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அவர் போடும் போது அப்புறம் அந்த சப்போர்ட் டீம்ல இருக்கக்கூடிய எஃப்ஏக்யூஸ் அதெல்லாம் படிச்சு ஓகே ஓரளவுக்கு புரியுது. ஆனா அந்த ஃபெயிலியர் ஆயிட்டா திருப்பி கம்பேக் பண்றது பயங்கர அலோகேஷன் கம்மி பண்ணி உள்ள வர வைப்பானுங்க. ஸோ பொறுமையா இப்போதைக்கு ஃபண்டிங் குரூப்ஸ் வந்து ஒரு லூட் மிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபிளெக்ஸ் பிளான் எடுத்து அதை பாஸ் பண்ணி அதை 3 பே அவுட் தாண்டின பிறகு வேணா போலாம் நம்ம அந்த பிரைமுக்கு. அதுவும் ஒரு 10% ப்ராஃபிட் பண்ணிட்டு உள்ள போனாதான் நல்லா இருக்கும். அப்போதான் 10x10 அவன் இது தருவானா, அப்படியே 10 மடங்கு அதிகமாக்கி மந்த்லி இது சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரிவார்டு 100K தருவான்னு சொல்லியிருக்கான், பார்ப்போம். மேபி இன்னொரு சேஞ்சஸ் கூட எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அந்த ஃபெயிலியர் ஆயிட்டா அலோகேஷன் ரொம்ப கம்மியா வர மாதிரி இருக்கு. அக்கௌண்ட் பர்ச்சேசிங் பவரே கம்மி பண்ணிடுறானுங்க. ஸோ அதை மாத்துவான்னு நினைக்கிறேன். சூப்பர் பிளான் ஃபிளெக்ஸ் 16% டார்கெட் கைஸ். ஆனா உங்களுக்கு 12% ராடோன்னு இருக்கே, வச்சு விளையாடலாமே. 1% குறையாம அசால்ட்டா ரிஸ்க் எடுக்கலாமே. எவாலுவேஷன்ல 6%, 4% தான் ட்ராடோனே தரான் ஃபியூச்சர்ஸ்ல. அதுலயே நம்ம வந்து எடுக்கிறோம்ல. $2000 250 இருந்து 200 எடுக்கிறீங்க, அதுவே 10% மேல. ஸோ அப்போ இங்க தாராளமா எடுக்கலாம். 5.4, பட் இது குயிக்கஸ்ட் என்ட்ரி. எனஃப். யூஎஸ்டி ஜேபிஒய். ஆக்சுவலா நான் ஜேபிஎஸ் இங்கே பண்றது இல்ல, சும்மா உங்களுக்கு எடுக்கணும்னு எடுக்கிறேன். ஏன்னா அது ஒண்ணுதான் கொரலேட்டட் பாரு நம்ம யூஎஸ்டியோட. ரொம்ப நாளா சொல்லிட்டு இந்த டார்கெட் தானே ப்ரீவியஸ் வீக் ரீச் பண்ணிட்டான். ஏன் அந்த டார்கெட்டை சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த லோ எடுத்தது. ஓகே, ஸோ அப்போ அங்கே போய் தான் ஆகணும். இதெல்லாம் தான் சூப்பர் பொசிஷனல். இப்போ இந்த இடத்துல 4 hours என்ட்ரா ஆயிருந்தாங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க மேலே போகிற வரைக்கும். ஆனால் நடுவில் எக்கச்சக்க ஃபண்டமெண்டல்ஸை சந்திச்சிருக்கணும். இது ஒரு பாருங்க என்ட்ரி. இந்த விக்கு ஸ்வீப் இதான் என்ட்ரி.
அகெயின் இங்க ஒரு ஃபேராடி கேப் இருக்கு, இது ஒரு என்ட்ரி. கன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் வரும்னே எதிர்பார்க்காத என்ட்ரி, பட் அவ்வளோ கீழே வந்து போயிருக்கு. இதுல இருந்து பிடிச்சி உட்காந்துருப்பாங்க ஃபுல்லா. பண்றவங்களாம் இருக்காங்க கைஸ். அல்ட்ரா பொசிஷனல் ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களாம் நிறைய பேர் இருக்கானுங்க. நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். வெளியில தெரியாது, சோஷியல் மீடியா எக்ஸ்போசிங்லாம் கம்மி. இப்போ வந்து நார்மலா 2-3 பேர் போட்டாலும் எல்லாம் சோஷியல் மீடியால எவ்வளோ பண்றாங்க. பட் இந்த மாதிரி பண்ணவங்கன்னா மேக்ஸிமம் வெரிஃபைடு தேர்ட் பார்ட்டி ட்ராக் ரெக்கார்டு வச்சிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் பார்த்தா தான் அவங்களாம் இருக்கிறதே தெரியுமே, நார்மலா இன்ஸ்டா யூடியூப் அந்த தேடத்தோட. சிஆர்டி கொடுத்துட்டான். டேட் இஎஸ், தென் டியூஸ்டே. எஃப்இஜி இருக்கு, ஓபி இருக்கு, மாடல் நம்பர் 1 இருக்கு. டே டைம் ஃப்ரேமோட லோவை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி பாடி க்ளோஸ் வச்சிருக்கணும், ஒரு நல்ல செல் கலர் ஸ்ட்ராங் கேண்டில். அந்த கேண்டிலோட ஹையை வந்து ஒரு பாடி க்ளோஸ் வச்சு பை கேண்டில் முடிஞ்சிருக்கணும். உடனே தொட்டதுன்னா அதான் என்ட்ரி, மாடல் நம்பர் 1. மல்டிபிள் டைம்ஸ் டேப், நமக்கு இங்கே தான் டேப் ஆயிருக்கு. 23 ரொம்ப நார்மல் தான் கைஸ், நம்மளுக்கு அது பகல் டைம் தான். நல்லா 8:30 மணி வரும். ஷோராக இங்கே வச்சு தான் ஆகணும் எஸ்எல். டிபி ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் டிபி அங்கே ஒன்று வைங்க, 2 hour வருது. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற வீக்லி அது வருது, ஒரு 5.6 hour வருது. அவன் நியர்லி போயிருக்கான். ஸோ 6 hour நீங்கள் என்ன பண்ணணும், நான் 5 hour போனாலே ஒரு 3 to 4 hour வரும்போது பார்ஷியல்ஸ் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்மளோட பார்ஷியல்ஸ் ஒரு 4 hour நீங்கள் புக் பண்ணிருக்கணும் கைஸ். ஸ்விங் ட்ரேடிங்ல பார்ஷியல்ஸ் புக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, சரியா? அதனால வேலைக்கே ஆகாது. சம்டைம்ஸ் எஸ்எல்லாம் ஸ்பைக் அடிச்சு எல்லாமே என்ட்ரிஸ் அக்கௌண்ட் எல்லாமே ப்ளோ ஆயிருக்கு. அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க, பார்ஷியல் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க, ட்ரையல் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. இவர் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்த அனலைசஸ் படி இந்த லோ எடுத்துட்டார். ஸோ கொஞ்சம் பொறுமையா போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? எப்பவுமே பெரிய பெரிய டார்கெட்ஸ் வந்தால் பொறுமையா போவோம். பட் இப்போ இருக்கிற நியூஸஸ்லாம் பார்த்தா பிட்காயின் வந்து தடால் விடால் போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. நான் நினைச்ச மாதிரி அந்த மந்த்லியோட டார்கெட் எடுத்துட்ட பிறகு வீக்லியில 2 வாரம் மார்க்கெட் கொஞ்சம் சைலண்டா தானே இருக்கு, தெரியுதுங்களா? அப்பவுமே ஹியூஜ் டார்கெட்ஸ் கொஞ்சம் எடுத்த பிறகு கொஞ்சமாவது சைலண்டா இருக்கும். இது பெரிய ஜோன் கைஸ், இது செம்ம பெரிய ஜோன். இந்த ஃபால் சும்மா இல்லை. பிட்காயினுக்கு அதெல்லாம் வேற லெவல். நீங்க அதில் ப்ராஃபிட் பண்ணி பிட்காயின் வாங்கலாம், இந்த மாதிரி இருந்தது. ஓகே, வீக்லி டைம் தொட்டிருக்கா? நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கே போகும்னு பார்த்தேன், பட் அங்கே போல. வீக்லியில் தொட்டிருக்கு. இது வந்து வீக்லியில் போடுங்க. வீக்லி ஐஆர்எல், தென் மண்டே அதுலேருந்து என்ட்ரி 1 hour ட்ரை பண்ணலாம். பட் ஷோர் ஷாட் உங்களுக்கு எம்எஸ்எஸ் எதனா ஒன்று கன்ஃபர்மேஷனோட வேணும். 4 hours போங்க. இது ஏன்னு தெரியுமில்ல, கேண்டில் டீலுக்காக வந்தது. 4 hours எனக்கு எதுவும் புரியல. ஒன்று மட்டும் புரியுது, கீழே வரணும்னு. அது எதுக்குன்னா இந்த லிக்விடிட்டி பாருங்க, இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகி தான் ஆகணும். 4 hours பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்னால நல்லா இருக்கு பாருங்க. இது நான் எடுக்க மாட்டேன், நீ சும்மா ஆர்டர் பண்ண நான் வச்சுப்பேன். ஏன்னா நீங்கள் எம்எஸ்எஸ் வேணும். எம்எஸ்எஸ் கொடுத்துட்டான். அடுத்தது இந்த ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகே, ஓபி வந்து ப்ரியாரிட்டி இல்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் எஃப்இஜி தொட்டுச்சுன்னா முடிஞ்சதால வந்திருக்குன்னா டைம் 12. ஓகே, இது ஹோல்டிங், இது வேணும். ஃபர்ஸ்ட் டிபி வச்சிருந்தாலுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டிபி. இந்த லோ தான் ஃபர்ஸ்ட் டிபி. ஃபுல்லாக விழுந்தா 13 RR, இங்கே வந்தால் 10 RR. எவ்வளோதான் உங்களுக்கு மார்க்கெட் விழுந்திருக்கு? 4 hour, இது 7 RR. ஸோ அப்போ எவ்வளோ வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிபி. 10 RR, எனக்கு 7 RR வந்திருக்கு. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 RRன்னு ஒரு பார்ஷியல் புக் பண்ணுங்க. எப்போவுமே பார்ஷியல் புக் பண்ணுங்க. 5 RRலாம் தாராளமாக போதும். நீங்கள் ஈவன் $100 கூட ரிஸ்க் வச்சிருங்க. $500 உங்களுக்கு 10K அக்கௌண்ட்ல 5%. செம்ம ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம். ஓகே, நான் எப்படி திருப்பி வேணும்னு சொல்கிறேன்.
எனக்கு இந்த லோஸ் வந்து சஸ்டெயின் ஆகும் நம்பிக்கையே இல்லை. இவன் வந்து ஃபுல்லாக ஈக்குவல் லோவில் இருக்கான். தென் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரும் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ஹெச்ஆர்ல போயிருக்கு, விழுந்தான் ஆகணும். எந்த இடத்துல இருந்து விழுவான் அப்படின்றதுக்கு சொன்னோம்னா மேபி இந்த பிஎஸ்சில் எடுத்துட்டு வேணா விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். அது ஆனால் 4 ஹவர்ஸ்ல இருக்கா? 4 ஹவர்ஸ் ஆல்ரெடி இங்கே எடுத்திருக்கு. இல்லை டே டைம் ஃப்ரேமோட பிஎஸ்எல்ஸ் எதனா இருக்கா? இருக்கு. ஓகே, ஐஆர்ல இருக்கு. சூப்பர். அந்த ஐஆர்ல இருந்து திருப்பி வேணா வேட்டா வேட்டும். அப்போ இங்கேருந்து எய்ம் பண்ணுவோம். இந்த மாதிரி போயிட்டு இப்படி வரட்டும். டே டைம் ஃப்ரேம் ஐஆர் இப்போ 1 நாள் நீங்க ஹோல்ட் பண்ணலாம்ல, தாராளமா அங்க போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு. டே ஐஆர்எல் அவ்வளவுதான். இதான் நம்மளோட ஃபர்தர் டார்கெட். மார்க்கெட் அங்க வரும்போது ரீஎன்ட்ரி கொடுக்குதான்னு பாருங்க. இங்க இருந்து கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த ஐஸ் வந்து ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய ஈக்குவலைஸ் ஸ்வீப் பண்ணி தான் இறங்கியிருக்கு. ஸோ ரீஎன்ட்ரி நெக்ஸ்ட் வீக்குக்கு நிறைய பேஸ்ல இருக்கு. அதில் பிட்காயின் ஒன் ஆஃப் த குட் என்ட்ரி கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அங்கேருந்து விழுந்தா கூட உங்களுக்கு ஒரு நல்ல 6 to 7 ஹவர் என்ட்ரி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் 5 கிடைச்சாலே போதும். ஓகே, ஃபுல்லாக டெலிட் பண்ணுறது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீக் இயூ ஜியூ எல்லாமே செல் ஆகணும். எல்லாத்தையுமே செல் ஆகிற வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்க்கலாம் இருங்க. இன்னைக்கு சண்டேவா என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிட்டு 1/2 hour நியூஸ்ல ஒன்று பார்த்தேன் முன்னாடி. இந்த டீல ஈரான் முடியாது போடான்ட்டான் போல. சீஸ் ஃபயரோட அக்ரிமெண்ட்டை சும்மா போட்டு 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 வயலேஷன் பண்ணிட்டே இருக்கானுங்களா. அவன் கடுப்பாயிட்டு முடியாதுன்ட்டு இருக்கான். அதை ஃபுல்லா நான் போயிட்டு பார்க்கணும். எதில் பார்ப்போம்னா சிம்பிள் இந்த ப்ளூம்பெர்ஜ், மணி கண்ட்ரோல், ஃபினான்ஷியல் ஜூஸ், ராய்டர்ஸ் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல இருந்து வரது எல்லாமே உங்களுக்கு ஓகே. ப்ளூம்பெர்ஜ் வால்டர்னு ஒருத்தர் இருப்பார். அதெல்லாம் வந்து பர்சனலா போடுறவங்க, இந்த இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல்ஸ் இவங்களாம் போறத பார்த்தாலே ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த நான் சொன்ன எல்லா வெப்சைட்ஸுமே கவர் ஆயிடும். உங்களுக்கு நியூஸ் வந்துடும். அதில் போயிட்டு பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இல்லை சாட்ஜிபிட்டியை போய் கேளுங்க. சோர்ஸ் டக்குன்னு எடுத்துரும், கிளாட கேளுங்க, எடுத்துரும். உட்காந்து படிங்க ட்வீட்ல. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 2 வீக்ஸுக்கு 1 என்ட்ரி கிடைச்சா கூட தாராளமாக போதும். நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்க. எனக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வேணும், நான் எக்கச்சக்கமா வந்து அக்கௌண்ட்ல பே அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ட்ராடேல கூட எடுக்க முடியாது, ஸ்விங்ல எடுக்க முடியாது. வாரம் வாரம் வந்து என்ட்ரி வரும்ன்றது நான் ஷோரா சொல்லுவேன். பட் உங்களோட சேஃப்டிக்காக சொல்றேன், 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு என்ட்ரி. எவ்வளோ ஆர்ஆர் வரும்னா ஒரு 3 to 4 ஆர்ஆர் கவர் ஆயிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்க 2% தான் பண்ணீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு மந்த்லி 4% எனஃப். நல்லாவே ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். தாராளமா போதும் 4%. கேட்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். அது எந்த அக்கௌண்ட் சைஸாக இருந்தாலும் 4%ன்றது உங்களுக்கு பேசிவ் இன்கமா ஃபர்ஸ்ட் வரும்போது கெத்து தான். பிரைமரி இல்லை ட்ரேடிங் எடுத்தோடனே அதுக்கு சொல்றேன். 10K கூட எடுத்துக்கோங்க. $400 சூப்பர் தான். நீங்களே தான் ட்ரேட் பண்றீங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஒர்க்கிங் ஆசை பாருங்க, எவ்வளோ ஒர்க்கிங் ஆஸ் நீங்க ஒர்க் பண்றீங்க. ஒன்றும் கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங்ல அனலைஸ் பண்ணிட்டு கம்மி விட்டுறணும். இப்போ இங்க இருக்குது எஃப்இஜி. இந்த எஃப்இஜி கிரியேட் ஆச்சுன்னு எனக்கு எப்போ தெரியும்? இந்த கேனல் முடிஞ்ச உடனே தெரியும். டியூஸ்டே 10 மணி. அப்பனா என்ன, டியூஸ்டே நம்ம இந்தியன் டைம் படி 8 மணி இருக்கும் நைட்டு. அப்பவே தெரியும். அதுல இருந்து நான் வெயிட் பண்ண இருக்கிறேன். எனக்கு எப்போ வந்து மார்க்கெட் தொடுது? வெனஸ்டே 12 மணிக்கு தொடுது. 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் வருது. நான் உட்காந்து யோசிக்கலாம், அங்க எடுக்கலாமா வேணாமா, என்ன பண்ணலாம், ஓகேவா இல்லைன்னு ஒரு டவுட்லாம் கேட்டு எடுக்கலாம். அங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கான டைமே கிடையாது. எடுத்த உடனே சூப்பரா உங்களுக்கு முடிச்சிட்டான் வேலையை.